யார்கிட்ட நீ தோத்த? பெத்த தகப்பு கிட்ட, வளர்த்த தாய் கிட்ட, கட்ட புருஷன் கிட்ட. இது தோல்வியா? தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி. அதை தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் தான் உண்மையான மனுஷன். கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும். படிப்புல நம்பர் 1, உத்தியோகத்துல நம்பர் 1, கோபத்துல நம்பர் 1, வேகத்துல நம்பர் 1. வாழ்க்கையில நீ எந்த நம்பர் தெரியுமா? வாரிய சுத்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுல முகம் தான் தெரியும். கண்ணாடியை எடுத்துட்டு ஜன்னல் வழியா பார், அப்பதான் உனக்கு வெளி உலகம் என்னன்னு புரியும். இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்படுத்தாம எப்படியாவது இருக்கலாம்னு உன்னை சுதந்திரமா விட்டாங்கல்ல, கண்டிப்பா இவங்க உன்னை கூடையாதான் வளர்த்திருக்காங்க. பேசாதீங்க, இதை பத்தி நீங்க பேசாதீங்க. அமைதியான என் வாழ்க்கையில ஆத்திரத்தை வரவழைச்சதே நீங்க தான். ஏன் வீட்டுல தங்கி, ஏன் தட்டுல, ஏன் படத்துல சாப்பிட்டு, ஏன் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தீங்களே. உங்கள மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. இல்லம்மா, இல்ல, கண்டிப்பா அவர் உங்க தட்டுல சாப்பிடல, உங்க செலவுல இங்க தங்கல. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதுதான் அவளுக்கு பெருமை. பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னாரு. பெண்ணை மதிக்காம, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம, பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல. நான் பெண்ணை மதிக்காதவனா? நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா? உலகத்திலேயே நீ ஒருத்திதான் பெண்ணு நீ நினைச்சேன்னா அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ. பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம், அறிவை விட அமைதிதான் முக்கியம். இந்த உலகத்துல படைப்பாளியே பெண் தான். ஆணை சுமக்கிறவளும் பெண் தான். உன்னை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கிறவளும் பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் கழுத்தை நான் 3 முடிச்சு போட்டேன். அவங்க தான் என்னுடைய தாய். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படுக்கையோட உன்னை போட்டு உதச்சே என் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். ஆனா நமக்குள்ள தாம்பத்திய ஒரு நடக்கலைங்கிறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நிறுத்திட்டேன். என்னோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்தலேன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது, அதுல ரத்த ஓட்டமே நின்னுடும். மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேங்கிற வருத்தத்துல அவங்க இதய துடிப்பே நின்றுடும். நான் என் தாயை மதிக்கிறவன், அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறவன். நான் என் தாய் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம், அதே போல உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டா நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே உன்னை மதிக்கும். உன் பெண்மைக்கு மரியாதை கிடைக்கும். கிருஷ்ணா, அப்பா, அம்மா, அம்மா, உங்க கை கால். நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதா உங்களை பார்க்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மன்னிச்சிடையா. அம்மா, என்னம்மா இது? கிருஷ்ணா, அம்மா, என்னம்மா இது? என்ன காரியம் செய்றீங்கம்மா? அம்மா,